ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சச்சல சலத நீலம் வல்லவீ கேலிலோலமோ ஸ்ருதசுரதருமூலமோ வித்யுத்துல்லாசிசேலமோ சுரரிபுகுலகாலமோ சன்மனோ பிம்பலீலமோ நதசுரமுனிஜாலமோ நௌமி கோபாலபாலம். நாராயணியத்தில் 20 தசகங்கள் வரைக்கும் பட்டத்திரி இது வரைக்கும் குருவாயூரப்பனை ஆமோதிக்க வச்சு பூர்த்தி பண்ணியிருக்கார். நாமும் உன்னதமான ஒரு பக்தியோட சிரவணம் பண்ணியிருக்கோம். பலவிதமான சரித்திரங்களை சொல்லிண்டே வந்த ஒரு பட்டத்திரி கடந்த பல தசகங்கள்ல மனு வம்சத்தினுடைய ஒரு வைபவம், அந்த மனுவனுடைய 2 பிள்ளையான உத்தானபாதன் பிரியவிரதன், அந்த உத்தானபாதனுடைய வம்சத்துல வந்த துருவன், அப்புறம் பிரியவிரதனுடைய ஒரு மகிமை, அதுல பிருது சக்கரவர்த்தியாக மகாவிஷ்ணு வந்தது, பின்னாடி ரிஷபதேவராக வந்தது. இப்படி பல சரித்திரங்கள்லாம் அந்த 2 வம்சத்தினுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லி நாராயண பட்டத்திரி 20 தசகத்துல பூர்த்தி பண்ணவர் உயர்ந்த 21வது தசகத்தை ஆரம்பிக்க இருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசிக்க இருக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய மார்க்கத்திலே அமைந்திருப்பது திருமால்பூர். இந்த திருமால்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடியது இயற்கை எழில் சூழ்ந்த புரசை என்னும் ஒரு கிராமம். இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாளுடைய திருக்கோயிலிலே ஒவ்வொரு சன்னதியாக நாம் தரிசித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ அழகான விஷ்ணு துர்க்கையானவள் கோஷ்டத்திலே நமக்கு காட்சியை அளிக்க துவங்கிவிட்டாள். ஸ்வர்ணமயமான ஒரு தேகத்தோடு நின்ற திருக்கோலத்திலே சுதை வடிவத்திலே தாமரை பூவின் மேலே தான் நின்று கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய இந்த விஷ்ணு துர்க்கை 4 திருக்கரங்களை அழகாக தாங்கிக் கொண்டிருக்க, உயர்ந்த கிரீடமானது அவளுடைய சிரசை அலங்கரிக்க, விஷ்ணு துர்க்கையாக இருப்பதால் ஒரு திருக்கையிலே சக்கரத்தையும் ஒரு திருக்கையிலே சங்கையும் தாங்கிக் கொண்டிருக்க, மற்றொரு திருக்கரமானது அபய ஹஸ்தமாக நமக்கு சர்வ அனுகிரகத்தையும் வாரி வழங்க, கர்ணபத்திரங்களை தான் சார்த்திக் கொண்டு கண்களை திறந்து கொண்டு காட்சியளிக்கக்கூடிய இந்த விஷ்ணு துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமையிலே உயர்ந்த வைபவங்களான பூஜைகள் எல்லாம் இத்திருக்கோயிலிலே நடப்பதாக இங்கே இருப்பவர்கள் கூறுகிறார்கள். நாமும் அதே செவ்வாய்க்கிழமையிலே இவளுடைய தரிசனத்தை விஷ்ணுவனுடைய ஆலயத்திலே அடையக்கூடிய பரம பாக்கியத்தை அடைந்தோம். இதே திருக்கோயிலிலே ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மூலமூர்த்தியாகவும் உற்சவமூர்த்தியாகவும் நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய ஒரு வைபவம். மூலமூர்த்திகளிலே இதோ விஸ்வக்சேனரானவர் அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களைத்தான் தாங்கிக் கொண்டு அபயஹஸ்தத்தோடும் ஆஹ்வான ஹஸ்தத்தோடும் நமக்கு மகாவிஷ்ணுவின் பிரதிநிதியாக அனுகிரகத்தை அளிக்கின்றார். அவருக்கு அருகிலே பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வாரும் அமர்ந்த திருக்கோலத்திலே அபயஹஸ்தத்தோடு நமக்கு சேவையை அளிக்கின்றார். அதற்கு பக்கத்திலே காவி வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே பூமண்ணு பொருந்திய மார்பன் என்று பெயர் பெற்ற உத்தமமான ஆச்சாரிய சிரேஷ்டரான ராமானுஜர் திருதண்டத்தை கையிலே தாங்கிக் கொண்டு 2 கைகளையும் கூப்பிக் கொண்டு அஞ்சலி பத்தராக கூப்பிய கரங்களோடு இதோ நமக்கு சேவையை அளிக்கின்றார். அவருக்கு அருகிலே மூலமூர்த்தியாகவே அமர்ந்த திருக்கோலத்திலே ராமானுஜருடைய பிரதம சிஷ்யனும் அவருடைய உத்தரவினால் திருமலைக்கு சென்று பகவான் திருவேங்கடமுடையானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்த அனந்தாழ்வான் அவரும் கூப்பிய கரங்களோடு நமக்கு சேவையை அளிக்கின்றார். இவருக்கு அருகிலே அமர்ந்த திருக்கோலத்திலே ஆச்சாரிய சிரேஷ்டரான மணவாள மாமுனிகளுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். ஆக மூலமூர்த்திகளிலே விஸ்வக்சேனர், பாஷ்யக்காரரான ராமானுஜர், அனந்தாழ்வான், மணவாள மாமுனிகள், நம்மாழ்வார் இவர்களுடைய ஒரு திவ்ய தரிசனத்தோடு உற்சவமூர்த்திகளாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய சிரேஷ்டர்களுடைய தரிசனத்திலே பாஷ்யக்காரரானவர் உற்சவமூர்த்தியாகவும் நமக்கு சேவையை அளிக்கின்றார். அவருக்கு அருகிலே ஆச்சாரிய வள்ளலான மணவாள மாமுனிகளுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம்.
அதே போன்று அனந்தாழ்வானும் இங்கு உற்சவமூர்த்தியாக நமக்கு சேவையை அளிக்க, இவர்களோடு சக்கரத்தாழ்வார் சுதர்சன மூர்த்தியாக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க, இவர்களுடைய தரிசனத்தோடு நாராயணியத்தின் 21வது தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு துவங்க இருக்கின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்காக நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பக்தர்களே, நாராயணியத்தில் உயர்ந்த தசகம் இந்த 21வது தசகம். அதில் பூகோளத்தினுடைய ஒரு விவரங்களை ஸ்ரீமத் பாகவதத்திலே சுகபிரம்ம மகரிஷி எவ்வாறு பல ஸ்லோகங்களால் பரீட்சித்து மகாராஜாவிற்கு நாம் வாழக்கூடிய பூமியிலே இருக்கக்கூடிய தீபங்கள் எவ்வளவு, அதிலே இருக்கக்கூடிய கண்டங்கள் எவ்வளவு, அந்த ஒவ்வொரு கண்டங்களிலும் எந்தெந்த மூர்த்தியாக மகாவிஷ்ணுவானவர் தான் பரிபாலனத்தை செய்து கொண்டிருக்கின்றார், அவர்களை எந்தெந்த தேவதைகளெல்லாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார் என்று அந்த காலத்திலேயே மிகவும் அழகாக பாகவதத்தில் சுகபிரம்மம் பரீட்சித்திற்கு சொன்னதை ரத்தன சுருக்கமாக நாராயண பட்டத்திரி ஒவ்வொரு ஸ்லோகத்தில் அதனுடைய விவரங்களை அழகாக வர்ணிக்கக்கூடிய ஒரு வைபவம் 21வது தசகம். கம்பீரமாக பட்டத்திரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, மத்யோத்பவே புவகிலாவிருத்தனம் நிவர்ஷே கௌரி பிரதான வனிதா ஜனமத்ரபாஜி சர்வேன மந்திரனுதிபி சமுபஸ்யமானோ சங்கர்ஷணாத்மகமதி ஸ்வர சம்ஸ்ரயத்வோ. அதாவது உலகத்துல 7 தீபங்கள் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம இருக்கக்கூடிய தசகங்கள்ல பார்த்தோம். அந்த 7 தீபத்தை ஒருத்தர் பரிபாலனம் பண்ணான்னு. இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தீபத்துக்கு என்ன பேருன்னா ஜம்பூ தீபம்னு பேரு. அதனால தான் முக்கியமான சங்கல்பங்கள்ல கூட நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஜம்பூ தீபே பாரத வருஷே பரத கண்டே மேரோகோ தட்சிணே பார்ஸ்வே அப்படின்னு சங்கல்பம் சொல்றமே. அது என்ன? மேருமலைக்கு தெற்கு பக்கத்திலே ஜம்பூ தீபத்தில் பாரத வருஷத்தில் பரதகண்டமாகிய இந்தியாவிலே வசிக்கக்கூடிய நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்றது தான் தமிழ்ல இந்த சங்கல்பத்துக்கு அர்த்தம். அதைத்தான் இந்த முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். நாம இருக்கக்கூடிய தீபம் இருக்கே, அதற்கு ஜம்பூ தீபம்னு பேரு. அந்த ஜம்பூ தீபத்துல முதல் கண்டம் என்னன்னு சொன்னா இலாவிரத கண்டம்னு பேரா. இலாவிரத வருஷம். அதை ஒருத்தர் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார், அதை ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். இப்படித்தான் இந்த தசகம் முழுக்க கடைசியா ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்தியால நாரதர் நரநாராயணனையும் பத்ரி நாராயணனையும் இமயமலையில் இருக்கக்கூடிய பத்திகாசிரமத்துல ஆராதிக்கிறாராமேன்னு இந்த தசகத்துல முடியும். ஒவ்வொரு ஸ்லோகமும் அத்தனை அழகு. இப்ப உலகத்துல எந்தெந்த நாடு எந்த பகுதிகளாக இருக்குன்றது கூட அப்பவே பாகவதத்துல அந்தந்த கண்டங்களை எல்லாம் விவரிச்சு சொன்னது தான் இந்த ஒரு காவியத்தில் இருக்கக்கூடிய 21ஆம் தசகத்தினுடைய பெருமை. அதாவது நமக்கு புரியும்படி சொல்லணும்னு சொன்ன பலவிதமான ஒரு கண்டங்களை இந்த ஒரு பெரிய தசகத்தில் எடுத்து வர்ணிக்கிறார். அதாவது ஜம்பூ தீபத்தில் இலாவிரதம், பத்ராஸ்வம், ஹரிவர்ஷம், கேதுமாலம், ரம்யகம், ஹிரண்மயம், குருவர்ஷம், கிம்புருஷம், பாரத வருஷம், இத்தனை கண்டங்கள் இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்பதான் இருந்ததுன்னு இல்ல, பட்டத்திரி சொன்னார் இப்பவும் இருக்கு. இப்பவும் எப்படி இருக்குன்னா அந்தந்த வருஷத்தினுடைய பேர்வனா மாறி ஒரு நாட்டினுடைய பேரா இருக்கே தவிர அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய திசைகள் அதனுடைய வர்ணனைகள்லாம் பார்த்தா அது அப்படியே தான் அமைஞ்சிருக்குன்றது தான் நம்முடைய இந்து தர்மத்துல புராணங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம். அதையே அதிசயமாகவும் இந்த 21வது தசகத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த தசகம் முழுக்க ஜம்பூ தீபமே ஆசிய கண்டம். ஆசியா தான் ஜம்பூ தீபம். அதுல பட்டத்திரி சொல்றார் இலாவிரதம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். முதல் ஸ்லோகத்துல முதல் கண்டத்தை மத்யோத்பவே புவகிலாவிரதனம் நிவர்ஷே. இலாவிரதம் அப்படின்ற ஒரு கண்டம் இருக்கு. அதுல எந்த மூர்த்தி இருக்கிறன்னா குருவாயூரப்பா மகாவிஷ்ணுவான நீ சங்கர்ஷணன்ற ஒரு பேரோட இருக்க. அது மாதிரி எல்லா கண்டத்துக்குமே இலாவிரதம் இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா இமயம் திபேத்துன்னு மேப்ல ஒரு உலகத்துல ஒரு சில கண்ட்ரிகளை கோடிட்டு காட்டுறோம் இல்லையா நாட்டை, அதுக்கு தான் அப்ப இலாவிரதம்னு பேரா. அதே மாதிரி பத்ராஷ்டிரமம்னு அடுத்தது சொல்ல போறார். அந்த பத்ராஷ்டிரமம் எதுவா இருக்கு, எந்த ஒரு நாடா இருக்கு அப்படின்னா இப்ப சைனான்னு சொல்றமே அதுதான் பத்ராஷ்டிரமம். ஹரிவர்ஷம், ஹரிவர்ஷம் அரேபியான்ற நாடா இருக்கு.
கேதுமாலம் ஈரான், துருக்கி இதெல்லாம் இருக்கு. அது கேதுமாலம்ன்ற கண்டமா இருக்கு. ரம்யகம் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய ரஷ்யா, சைபீரியாலாம் அப்ப ரம்யகமாக இருந்ததா. இப்ப இருக்கக்கூடிய மஞ்சூரியா இருக்கு, அது ஹிரண்மயமாக இருக்கு. மாங்கோலியா இருக்கு, மங்கோலியா அது குருவருஷமாக இருக்கு. இமயமலையினுடைய தாழ்வாரம் இருக்கு, அதுதான் இப்ப கிம்புருஷம் அப்படின்ற ஒரு கண்டமா இருக்கு. நாம வசிக்கக்கூடிய பாரத வருஷம் இருக்கே இந்தியா, அது இமயமலை சாரல்லேருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் படர்ந்திருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்த கண்டங்களுக்கெல்லாம் மகாவிஷ்ணு ஒவ்வொரு இடத்துல ஒரு ரூபத்துல இப்பவும் அந்தர்யாமியாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காராம். அதனால தான் இந்த தசகத்துல ஒவ்வொரு ஸ்லோகம் முடியச்சே நாராயண பட்டத்திரி என்ன சொல்லுவார்னா, குருவாயூரப்பா நீ இந்த கண்டத்துல இந்த ரூபத்துல இருந்தியாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம வேணா சொல்லிக்கலாம், எல்லா கண்டத்திலையும் ஒரு காலத்துல குருவாயூரப்பன் கோயில் இருக்குது, அப்படி இருக்கவே தான் குருவாயூரப்பனை பார்த்து நீ அங்க அப்படி இருந்தியா, நீ அங்க அப்படி இருந்தியான்னு பட்டத்திரி கேட்கறதும், நான் அப்படி அங்கத்தான் இருந்தேன் அப்படின்னு குருவாயூரப்பன் பதில் சொல்றதாகவும் இது அமைஞ்சிருக்கலாம். அந்த விதத்துல முதல்ல இலாவிரதம்ன்ற கண்டத்துல சர்வேன மந்திரனுதே சமுபாஸ்யமானோ சங்கர்ஷணாத்மகமதிஸ்வர சம்ஸ்ரயே த்வாம் துவாம்னா குருவாயூரப்பா நீ. அதை இலாவிரத கண்டத்துல எந்த ரூபத்துல இருந்து தெரியுமா? அதாவது இப்ப இருக்கக்கூடிய இமயம், திபேத் முதலிய நாடுகள்லாம் இன்னைக்கும் அந்தர்யாமியா சுவாமி மகாவிஷ்ணு இருக்காரா. சங்கரிஷ்ணன் சங்கரிஷ்ணன் சங்கரிஷ்ணன்னா புராணத்தை எடுத்து பார்க்கணும். 1000 தலைகள் படைத்த நாகத்துல 1000 தலை படைத்த ஆதிசேஷனாக பகவான் இருக்கக்கூடிய ரூபம் இருக்கே, அதுக்குத்தான் சங்கர்ஷணன் பேரு. அந்த ரூபத்துல உலகம் முழுக்கவும் ஒரு கடுகு மாதிரி தாங்கிட்டு இருப்பாராம். கடுகு மாதிரி தாங்கிட்டு இருந்தா கூட அதை தாங்கக்கூடிய ஒரு பொறுமை, இதை தாங்கிறமேன்ற ஒரு கஷ்டம் அவர் முகத்துல தெரியாது. ஆக இருக்கிறவர் சங்கர்ஷணன். அவரை யாராவது ஒருத்தர் பூஜை பண்ணணுமோனோ ரசகத்திலே அப்படின்னா ஒரு கண்டம், அந்த கண்டம் இப்ப எந்த நாடா இருக்கு நாம தெரிஞ்சுக்கிறோம். அதுல மகாவிஷ்ணு எந்த ரூபத்துல இருக்கார் அப்படின்றது அடுத்த பரிணாமம். அந்த சுவாமிய ஒரு தேவதை பூஜை பண்ணிட்டு இருக்காளாம். அந்த தேவதை யாரு இந்த இலாவிரத கண்டத்திலேனா கௌரி பிரதான வனிதா ஜனமஹத்ரபாஜே. பார்வதி தேவியும் பரமேஸ்வரனுமாக இலாவிரத கண்டத்துல குருவாயூரப்பா 1000 தலைகளோட மிகுந்த பிரகாசத்தோட இருக்கக்கூடிய சங்கர்ஷணன் அப்படின்ற ஒரு ரூபத்தோட உன்னை தியானம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த ஒரு கண்டத்துல யாருக்கு பெருமைனா கௌரி பிரதானம். பரமேஸ்வரனை விட பார்வதிக்கு தான் பெருமை ஜாஸ்தியாம். ஏன்னா இலாவிரத கண்டத்துல பார்வதி பரமேஸ்வரன் ஏகாந்தமா இருக்கிற சமயத்துல திடீர்னு மகரிஷிகள்லாம் தரிசனத்துக்கு வந்துட்டா. அப்ப பார்வதிக்கு லஜ்ஜையாயிடுதான். அப்ப சுவாமி பரமேஸ்வரன் சொல்லிட்டாராம், இனிமே இந்த கண்டத்துல நாங்க இருக்கிற வரைக்கும் யார் இங்க வந்தாலும் அவர்கள் பெண்களாக மாறிடுவார்னு. அதனால தான் அந்த மலைச்சாரல்கள்ல பெண்கள் இப்பவும் அதிகம்னு மகான்கள் சொல்றார். அப்ப அதுக்கு என்ன பிரதானம்னா கௌரி பிரதான வனிதா ஜனமத்ரபாஜே. அப்படி சோஸ்திரம் ஒரு ஸ்லோகம் சொல்லிண்டு சோஸ்திரம் பண்ணிட்டே சங்கர்ஷணனை வழிபடுறான்னு ஆச்சரியமான தசகம். பூகோளத்தினுடைய பெருமை அன்னைக்கு இருந்ததையே இன்னைக்கும் கோடிட்டு காட்டி சொல்லக்கூடிய வைபவங்களை பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை, உயர்ந்த 21ஆம் தசகத்தினுடைய ஒரு பிரபாவங்களை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய புரசை கரியமாணிக்க பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.